ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வானதியை பற்றி இத்தனை நேரம் உரையாடிய பிறகு அவளைப் பற்றி ஒரு வார்த்தை கூட அருள்மொழிவர்மன் பேசவில்லை, குறிப்பிடவில்லை, விசாரிக்கவில்லை என்பதை விளையாட்டாக குந்தவை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம் சுட்டிக்காட்டுகிறாள். அதற்கு அருள்மொழிவர்மன், அக்கா, வானதியை கவனித்துக் கொள்ள நீ இருக்கும்போது கவலை என்ன? சௌக்கியமா என்று நான் விசாரிப்பதுதான் என்ன? ரொம்ப சரி, சற்று வாயை மூடிக்கொண்டிரு. வானதி, இங்கே வா, உன்னை இளவரசன் நன்றாய் பார்க்க வேண்டுமாம் என்றாள் குந்தவை. வானதி அருகில் வந்தாள். இளவரசனை பார்த்தும் பாராமலும் நின்று கொண்டு, அக்கா, எதற்காக கற்பனை செய்து கூறுகிறீர்கள்? தங்கள் தம்பி என்னை பார்க்க வரவில்லை. அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது. அவசரமாக திரும்பி போக வேண்டும் போலிருக்கிறதே என்று பட்டு போன்ற மிருதுவான குரலில் கூறினாள். ஓடத்தில் இருந்த பூங்குழலியை நினைத்து கொண்டு ஓடத்தை குறிப்பிட்டாள் போலும். இளவரசன் நகைத்து கொண்டே, அக்கா, உன் தோழிக்கு பேசத் தெரிகிறதே. நம் குடும்பத்தைச் சேர்ந்த வாய் பேச முடியாத ஸ்திரீகளுடன் இவளும் அப்படி ஒரு ஸ்திரீயோ என்று பயந்து போனேன் என்றான். அக்கா, இவரை பார்த்தால் எனக்கு பேச வருகிறதில்லை. எனக்கே நான் வாய் பேச முடியாதவளாய் ஆய்விட்டேனோ என்ற பயம் உண்டாகிறது என்றாள் வானதி. அது ரொம்ப நல்லது. கோடிக்கரையில் ஒருவன் இருக்கிறான், பூங்குழலியின் தமையன். அவன் மற்றவர்களிடம் ஒருவாறு தெத்தி தெத்தி பேசுகிறான். ஆனால் அவன் மனைவியை கண்டால் வாய் பேச முடியாமல் போய்விடுகிறது. அதனால் அவனை அவன் வீட்டார் வாய் பேச முடியாதவன் என்றே வைத்து விட்டார்கள் என்றான் இளவரசன். இந்த கொடும்பாளூர் பெண் கொஞ்சம் அந்த மாதிரி தான். முன்னையெல்லாம் இவளை சற்று நேரம் பேசாமல் சும்மா இருக்கச் சொன்னால் இவளால் முடியவே முடியாது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தவே மாட்டாள். நீ முதலில் இலங்கைக்கு போனாயே, அது முதல் இவளுடைய பேச்சு குறைந்து விட்டது. தனியாக தன்னந்தனியாக போய் உட்கார்ந்து கொண்டு எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அது போனால் போகட்டும். வானதி, அன்று இரவு தஞ்சை அரண்மனையில் நடந்ததையெல்லாம் இளவரசனுக்கு விவரமாகச் சொல்லு என்றாள் குந்தவை. கொடும்பாளூர் இளவரசி உட்கார்ந்து கொண்டு சொல்லட்டும் அக்கா. இவள் இத்தனை நேரம் நிற்பதை பார்த்தால் இவளுடைய பெரிய தந்தை உருகிப் போய் விடுவார். தென்திசை சேனாதிபதி என்னை பார்க்கும் போதெல்லாம் இவளை பற்றி விசாரிப்பார். நீயோ இவளை பற்றி ஒன்றுமே சொல்லி அனுப்புவதில்லை. ஆகையால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவேன் என்றான் இளவரசன். வானர் குலத்து வீரரிடம் இவளை பற்றி விவரமாய் சொல்லி அனுப்பினேனே, அவர் ஒன்றும் உன்னிடம் சொல்லவில்லையா? அவர் சொல்லித்தான் இருப்பார் அக்கா. இவர் காதில் ஒன்றும் விழுந்திராது. இவருக்கு எத்தனையோ ஞாபகம் என்றாள் வானதி. அதுவும் உண்மைதான். உன்னுடைய ஓலையை பார்த்த பிறகு வேறு ஒன்றிலும் என் மனது செல்லவில்லை. இந்த ஜுரத்திற்கு பிறகு என் காது கூட கொஞ்சம் மந்தமாயிருக்கிறது. உன் தோழியை உரக்கப் பேசச் சொல்லு என்றான் அருள்மொழிவர்மன். பிறகு வானதி தஞ்சை அரண்மனையில் குந்தவை துர்க்கை கோவிலுக்கு போன பிறகு தான் தனியே மேன்மாடத்தில் உலாவச் சென்றதையும் சக்கரவர்த்தியின் அபயக்குரல் கேட்டதையும் அந்த இடத்துக்கு தான் சென்று கீழே எட்டி பார்த்ததையும் அங்கே தான் கண்ட காட்சியையும் கூறினாள். இடையிடையே வானதி இளவரசனின் முகத்தை ஏறிட்டு பார்க்க நேர்ந்த போதெல்லாம் மெய்மறந்து நின்றுவிட்டாள். இளைய பிராட்டி அவளை ஒவ்வொரு தடவையும் தூண்டி பேசும்படி செய்வது அவசியமாயிருந்தது. எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன் கடைசியாக தமக்கையை நோக்கி, அக்கா, உன் தோழி முக்கியமான ஒரு சம்பவத்தை விட்டுவிட்டாள் போலிருக்கிறதே. இவ்வளவையும் பார்த்து கேட்ட பிறகு இவள் மூர்ச்சை அடைந்திருக்க வேண்டுமே என்றான். குந்தவை சிரித்தாள். வானதி நாணத்துடன் தலைகுனிந்து நின்றாள். குந்தவை அவளை அன்பு ததும்பிய கண்களினால் பார்த்து, வானதி, சற்று நேரம் ஓடைக்கரையோடு உலாவி விட்டு வா.
இல்லாவிட்டாலும் நம் பரிவாரங்கள் இருக்கும் இடத்துக்கு போயிரு. அருள்மொழிவர்மன் இன்னும் சில நாள் இங்கேயேதான் இருப்பான். மறுபடியும் சந்திக்கலாம் என்றாள். ஆகட்டும் அக்கா, உலாவி விட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வானதி துள்ளி குதித்து சென்றாள். திடீரென்று அவ்வளவு குதூகலம் அவளுக்கு எப்படி ஏற்பட்டதோ தெரியாது. மலர்ந்த முகத்தோடும் விரிந்த கண்களோடும் அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மன் அவள் மறைந்ததும் தமக்கையை நோக்கினான். அக்கா, தந்தையின் புலம்பலின் காரணம் எனக்கு தெரிகிறது. ஆனால் அவர் கண்ட காட்சியை பற்றி உன் கருத்தென்ன? அவர் முன்னால் காணப்பட்ட தோற்றம் என்னவா இருக்கக்கூடும்? தந்தையின் மனப்பிரமையை? அப்படியானால் உன் தோழிக்கும் பிரமை எப்படி ஏற்பட்டிருக்கும்? தந்தை கண்டதும் பிரமையல்ல, வானதி கண்டதும் மாயத்தோற்றமல்ல. தந்தை முன் நடந்தது நள்ளிரவு நாடகம். அதில் முக்கிய பாத்திரமாக நடித்தவள் பழுவூர் இளையராணி நந்தினி. அதை அப்போதே நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன். வந்தியத்தேவரும் நீயும் சொன்ன விவரங்களுக்குப் பிறகு அது உறுதியாயிற்று. அந்த நாடகத்துக்கு காரணம் என்ன? பழுவூர் ராணி எதற்காக அப்படி செய்ய வேணும்? அக்கா, நந்தினிக்கு தன் பிறப்பை குறித்து சந்தேகம் உண்டு. சக்கரவர்த்தி தன்னை பார்த்து முன்னொரு தடவை நினைவிழந்ததை அவள் அறிவாள். அதற்குப் பிறகு அவள் தந்தை முன்னால் வருவதே இல்லை. இப்படி ஒரு நாடகம் நடத்தினால் ஏதாவது உண்மை கண்டறியலாம் என்று செய்திருக்கிறாள். தெரிந்திருக்குமாக்கா? அதை நான் அறியேன். நந்தினியின் உள்ளத்தை அவளை படைத்த பிரம்மதேவனாலும் கண்டறிய முடியாது. பழுவேட்டரையர் அவளிடம் படும் பாட்டை நினைத்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது. தம்பி, சற்று முன் அழகை பற்றி பேசினோம் அல்லவா? பெண்களில் அழகி என்றால் நந்தினி. நந்தினிதான் அழகி. நாங்கள் எல்லாரும் அவள் கால் தூசி பெறமாட்டோம். நந்தினி முன்னால் எதிர்ப்பட்ட புருஷர்களும் அவளுக்கு அக்கணமே அடிமையாகி விடுகிறார்கள். பழுவேட்டரையர், மதுராந்தகர், திருமலையப்பன், கந்தன்மாறன், கடைசியாக பார்த்திபேந்திரன். அவளுடைய அழகுக்கு பயந்து கொண்டு முதன் மந்திரி அனிருத்தர் அவள் பக்கத்திலேயே போவதில்லை. ஆதித்த கரிகாலன் அதனாலேயே தஞ்சைக்கு வருவதில்லை. தம்பி, நந்தினியின் சௌந்தரியத்துக்கு அஞ்சாமல் அவளிடம் தோற்றுப்போகாமல் மிஞ்சி வந்தவர் ஒரே ஒருவர்தான். வானர்குலத்து வீரரைத்தானே சொல்லுகிறாய்? ஆம், அவர்தான். அதனாலேயே அவரை காஞ்சிக்கு ஆதித்த கரிகாலனிடம் அனுப்பியிருக்கிறேன். எதற்காக? பழுவூர் ராணி கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி நம் தமையனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாள். அவர்களுடைய சந்திப்பை தடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறேன். அப்படி சந்தித்தாலும் விபரீதம் ஏதும் நேராமல் பாதுகாப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன். கரிகாலனுக்கு நந்தினி தமக்கை என்று தெரியாது. நந்தினி நம் உறவை கண்டுகொண்டாளா என்பதையும் நான் அறியேன். அவள் நம் தமக்கை என்பது நிச்சயம்தானா அக்கா? அதில் என்ன சந்தேகம் தம்பி? அதை நான் அறிந்ததிலிருந்து என்னுடைய மனத்தை அடியோடு மாற்றிக்கொண்டு விட்டேன். நாம் குழந்தைகளாயிருந்தபோது நந்தினியை நான் வெறுத்தேன், அவமதித்தேன். அவள் அழகைக் கண்டு பொறாமைப்பட்டேன். நீயும் கரிகாலனும் அவளோடு பேசவும் கூடாது என்று திட்டம் வகுத்தேன். அவள் பாண்டி நாட்டுக்கு போன பிறகும் அவளிடம் நான் கொண்டிருந்த அசூயையும் வெறுப்பும் அப்படியே இருந்தன. பழுவூர் கிழாரை மணம் செய்து கொண்டு திரும்பி வந்த பிறகு எத்தனையோ தடவை அவளை பரிகசித்து அவமானப்படுத்தினேன். அதற்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். எப்படி அக்கா? என்ன மாதிரி பிராயச்சித்தம்? அடுத்த தடவை அவளை சந்திக்கும்போது அவள் காலில் விழுந்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். அதற்காக என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அதை நான் தடுப்பேன். நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. நீ யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த 7-14 உலகத்திலும் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமில்லை. நீ பழுவூர் இளையராணி நந்தினியை பார்த்து அசூயைப்படவில்லை. அவள்தான் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டாள். அவள்தான் உன்னை வெறுத்தாள். தம்பி, இலங்கையில் பைத்தியக்காரியைப் போல திரியும் நம் பெரியம்மாவை நினைத்து நீ நெஞ்சம் குமுறுவதாகச் சொன்னாய். அரண்மனையில் சகல சுகபோகங்களுடன் வாழ்ந்திருக்க வேண்டிய நந்தினி எப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாள் என்பதை நினைக்கும்போது என் இதயம் பிளந்து போகும் போல இருக்கிறது. யாரோ எப்பொழுதோ செய்த தவறுகளின் காரணமாக எனக்கு முன் பிறந்த தமக்கை இந்த கிழவர் பழுவேட்டரையரை மணக்க நேரிட்டு விட்டது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வானதி சூதுவாத அறியாத பெண்தான். ஆனாலும் பூங்குழலிக்கு இருக்கிற சூட்டிக்கைத்தனம்
கொடும்பாளூர் கோமகளிடம் இல்லாததை கவனிச்சுக்கிட்டு வரும். நந்தி மண்டபத்தில் வந்தியத்தேவனை எதிர்பார்த்திருந்த அருள்மொழிவர்மர் எடுத்ததுக்கெல்லாம் மூர்ச்சை போட்டு விழற பெண் வந்திருப்பதை பார்த்து ஏமாற்றம் அடைகிறார். இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை தன் தம்பி வேணாம்னு தள்ளினதில் குந்தவைக்கு ஏமாற்றம். அதை சொல்லி காட்டினதும் உரையாடலின் போக்கு மாறிடுது. நந்தினி, இலங்கையில் பிச்சி போல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரியன்னை, சுந்தர சோழரின் வேதனை, தற்போதைய நிலைமையில் தங்களின் கடமை, இதையெல்லாம் குறித்து விவாதிக்கிறாங்க. இடையில மகாவீரரான இழுத்துப்பட்ட சிறிய வேளாரின் மகள் வானதியிடம் ஒரு வார்த்தை பேசாததை குறிப்பிட்டு குற்றம் சாட்டுறா குந்தவை. கூப்பிட்டதும் அருகில் வந்த அந்த பெண்ணு மிருதுவான குரல்ல, தங்கள் தம்பி என்னை பார்க்க விரும்பவில்லை, அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது, அவசரமாக திரும்பி போக வேண்டும் போல இருக்கிறதுன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி நாசுக்கா சொன்னதை கேட்டோம். சத்தியம், தர்மம் ஆகிய 2 பெண்களை காதலிக்கிற காரணத்தால் மற்ற பெண்களை பற்றி எதுவுமே தெரியாதவர் அருள்மொழிவர்மர்னு தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. அழகு என்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் நந்தினிக்கும் இளம் வயதில் போட்டி இருந்திருக்கலாம். ஆனால் செல்வாக்கு என்கிற அம்சத்தை பொறுத்தவரை நந்தினிக்கு குந்தவை மேலே இருக்கிற பொறாமையை பற்றி அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னதை கேட்டோம். காது மந்தம் பற்றின குறிப்பு, காது, மூக்கு, தொண்டை இந்த 3 யூஸ்டேஷியன் என்கிற குழாய் மூலமாக இணைக்கப்பட்டிருப்பதால் கடும் காய்ச்சலின் போது ஏற்படுற வீக்கம் இந்த வழியை அடைச்சிடும். இதனால் காற்றின் அழுத்தம் பாதிக்கப்பட்டு அடைப்பு உணர்வு ஏற்படுது. செவிப்பறைக்கு பின்னால் பாய்மம் என்கிற நெகிழ்ச்சி பொருள் தேங்கிடுது. காது மந்தமாவதற்கு இந்த அடைப்பு தான் காரணம். காது அழுத்தம் சமநிலைக்கு வந்துட்டா கேட்கும் திறன் சீராயிடும். நல்லது. உடல் நலம், குறிப்பாக கேட்கும் திறன் சீரான பிறகு அருள்மொழிவர்மரின் செயற்பாடுகளில் ஈழத்தில் கண்ட முடுக்கத்தை காணப்போகிறோம்னு தோணுது இல்லையா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.